சேலத்துக்கு வரேன், ஏப்ரல் மாதம் நல்ல மாம்பழ சீசன் இருக்கும், அப்போ வர்றேன். அடுத்து நீ எங்கெங்கெல்லாம் கூட்ட முடியல அங்கெல்லாம் வர்றேன். சேலத்துக்கு வந்தது ஆம்பளை ஒருத்த வந்துடலாம். இப்போ கலிபோர்னியாவுக்கு வந்தாதாண்டா நீ ஆம்பளை, நீ அட்லாண்டிக் பெருங்கடல தொட்டாதாண்டா ஆம்பளை, நீ அமேசானுக்கு வந்தாதாண்டா ஆம்பளைங்கிறான். என்னடா இது இது ஒரு கூத்தாடா? நான் உண்மையிலே ஆம்பளை நிரூபிக்கணும்னா தாவேக்காரனுக்கு நான் வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுங்க, நான் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வேண்டாம். நீ சேலத்துக்கு வா, தேனிக்கு வா அப்படின்னு எல்லா ஊருக்கும் நான் ஏற்கனவே போயிருக்கிறேன், எல்லா ஊருக்கும் வரத்தான் போறோம். அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. இப்பவும் சொல்றேன், தாவேக்கா குறித்து கொள்கை ரீதியான விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் இறங்கி அடிக்கவே ஆரம்பிக்கல. இறங்கி அடிக்க ஆரம்பிச்சா நீங்க தான் தாங்க மாட்டீங்க. நிறைய வேலைகள் கிடக்கு. அதனால ஒரு போற போக்கில் தட்டிட்டு போயிட்டு இருக்கோம். போற போக்கில் தட்டுறதே எப்படி இருக்குன்னா, இறங்கி அடிச்சா எப்படி இருக்கும்னு நீ பார்த்துக்கோ. நான் இப்போதும் கேட்கிற கேள்வி, விஜய் ஒரு மனிதநேயமற்ற, பணத்தாசை பிடித்த, தன்னை நம்பியிருக்கிற ரசிகர்களை ஏமாற்றி அதன் மூலமாக தன்னுடைய அரசியல் அரிப்பை தீர்த்து கொள்ள வந்த ஒரு வேஸ்ட் லக்கேஜ் என்பது 2026 தேர்தலில் தெரிய வரும். நீ லட்சம் ஓட்டை தூக்கி போட்டாலும் அந்த லட்சம் ஓட்டும் டஸ்ட்பின்னுக்கு போற குப்பை என்பது இந்த தேர்தலில் தெரிய வரும்.